Hi students, welcome to SR Academy. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இது 2024 மார்ச் மாதம் நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏற்கனவே 2024 ஜூலை மாதம் நடைபெற்றதை போட்டிருக்கோம். இது அதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் நடைபெற்றது. சார் ஜூலையில் எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. ஜூலையில் எக்ஸாம் நடக்கும், பப்ளிக் எக்ஸாம் நடக்கும். இப்போ மார்ச் மாதம் எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்களுக்கெல்லாம் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை மாதம் ஒரு தேர்வு நடைபெறும். அந்த கொஷின் பேப்பரும் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான், அதுவும் பப்ளிக் எக்ஸாம் மாதிரியே தான் நடக்கும். அதனால தான் ஜூலை மாதத்து கொஷின் பேப்பரும் நாங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இது மார்ச் மாதம் ரெகுலர் கேண்டிடேட்ஸுக்கு நடந்த கொஷின் பேப்பர். சார் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் படிக்கிறதால என்ன சார் யூஸ் அப்படின்னு சிலர் கேட்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது கட்டாயமாக ரிவைஸ் பண்ணாமல் போகவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புக்கில் மொத்தம் எத்தனை கேள்விகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொஷின்ஸ் இருக்குது. இதில் எந்த கொஷின்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறாங்க, எந்த கொஷின்ஸ் கேட்கலை அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்குவீங்க. ஸோ கேட்குற கேள்வியை திரும்ப திரும்ப படித்து நல்லா மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதே கேள்வி எக்ஸாமில் வரும்பொழுது ஈஸியாக எழுதிடலாம். சார் ரிப்பீட்டட் கொஷின் தான் வருமா, இல்லை புதுசு புதுசாக இது வரைக்கும் கேட்காத கேள்வியெல்லாம் எடுப்பாங்களா அப்படின்னு சிலருக்கு டவுட் வரலாம். கண்டிப்பாக இதுவரை ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நிறையவே வந்திருக்கு. ஸோ இந்த கொஷின்ஸால் என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கும் பொழுது இந்த கொஷின் வந்த உடனே நீங்கள் ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். அதிகமாக நீங்கள் யோசித்து எழுதாமல் ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக எழுதிடுவீங்க. எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி பல்வேறு வருடங்களில், அதாவது இதுக்கு முன்னாடியே 5 செட்டு கொஷின் பேப்பர், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான கொஷின் பேப்பரு, பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் பிடிஎஃபாகவே இருக்குது. உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி வைக்கப்படும். ஸோ வீடியோ லிங்க் ஃப்ரீயாக கொடுப்போம். பிடிஎஃப்னால் மிக குறைந்த அளவில் பேமெண்ட்டில் தான் கொடுக்குறோம். ஸோ வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.